உங்களுக்கு ஆங்கிலத்தில் க்ளீனாக தன்னம்பிக்கையோடும் ஃப்ளூவன்சியாகவும் பேசணுன்னா உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த தொடரில் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டே 5ஓட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ வுட் ரேதர் வெர்ஃப். ஐ வுட் ரேதர்னா அதை செய்கிறதுக்கு பதிலாக இதை செய்வேன், அதை செஞ்சதுக்கு பதிலாக இதை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஐ வுட் ரேதர். அதுக்கப்புறம் அந்த வெர்பை யூஸ் பண்ணி எழுதலாம். இது ஒரு விதமான சென்டென்ஸ். ஐ வாண்ட் யூ டு, இது ஐ வாண்ட் யூ டுனா என்ன? நீங்கள் மற்றவங்களை பார்த்து இதை செய்ய, அதை செய்ய, இதை செஞ்சால் நல்லது, இதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வாண்ட் யூ டு, அதுக்கப்புறம் வெர்ப் இப்படி பேசலாம். அல்லது ஐ ஆம் ஹியர் டு, அதுக்கப்புறம் வெர்பை ஆட் பண்ணி பெறலாம். நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் இங்கே உனக்கு நன்மை செய்வதற்காக வந்திருக்கேன், இல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக என்னெல்லாம் ஐ ஆம் ஹியர் டு, அதுக்கப்புறம் வெர்ப் வச்சு எழுதலாம், பேசலாம். ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு, பொதுவாக சொல்லுவோம் எனக்கு இதை செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கலாம். அது எப்படி பேசலாங்கிறத பற்றி, ஐ ப்ராமிஸ் நாட் டு டூ, நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உறுதியாக கூறுகிறேன் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இப்படி தான் பேசுவோம், ஐ ப்ராமிஸ் நாட் டு. இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தொடரில் பார்த்துட்டு வர்றோம். முதல்ல பார்க்கலாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது. சப்ஜெக்ட் வருது. சப்ஜெக்ட் ஆல்வேஸ் நம்ம நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் தான் பேச போகிறீங்க, அதனால் ஐ அப்படிங்கிற வார்த்தையில் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வெர்பு வுட் ராதர், ரைட்டா? வுட் ராதர்ங்கிறது அந்த வெர்புக்கு முன்னாடி வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். நான் வீட்டில் இருப்பதை விட பார்க்கில் விளையாட விரும்புகிறேன் இப்படி சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை எப்படி சார் சொல்கிறது? I would rather play in the park than be at home. என்னது? வீட்டில் இருக்கிறத காட்டில் என்னது? I would rather play in the park. நான் பார்க்கில் விளையாடுவதையே விரும்புகிறேன். எதுக்கு? than, விட. thanனா விட, விடன்னு இருப்பதை விட அப்படிங்கிறது சொல்கிறோம்ல. than be at home, வீட்டில் இருப்பதை விட. தமிழ் எழுதும் போது நான் வீட்டில் இருப்பதை விட அப்படின்னு வந்திருக்கு. இங்கே எப்படி வருது? விட இருப்பதை வீட்டில் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. தேன்னா விட, பீனா இருப்பது, அட் ஹோம்னா வீட்டில். அந்த வீட்டில் கூட பாருங்க இல் ப்ளஸ் வீடுன்னு வந்திருக்கு பாருங்க, அட் வீடு. இப்படி தான் இங்கிலீஷில் பெரும்பாலும் தலைமாற்றி வரும், பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ. அதான் இங்கிலீஷுடைய தன்மைங்க. ஐ வுட் ராதர் பிளே இன் த பார்க் I would rather play in the park than be at home. இதே வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? I would play in the park rather be at home அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாகவும் நீங்கள் சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. இன்னொரு சென்டென்ஸையும் பார்த்துடலாம். நான் நண்பர்களுடன் விளையாடுவதை விட வீட்டில் படிக்க விரும்புகிறேன். விளையாடுறதை விட படிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, விளையாடுறதை விட படிக்கலாம்ப்பா, ரொம்ப படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதே எப்படி சொல்லுவோம்? ஐ வுட் ராதர் ஸ்டடி அட் ஹோம் தேன் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அல்லது எப்படி சொல்லுவோம்? ஐ வுட் ஸ்டடி அட் ஹோம் ராதர் ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ், நான் படம் பார்ப்பதையே விரும்புகிறேன். ஐ வுட் ராதர் வாட்ச் மூவி, ரைட்டா? இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க, அதிகமாக விரும்புகிறீங்க, ரெண்டு அதை விட இதை செய்கிறதுக்கு தான் விரும்புவீங்க அப்படிங்கிறத உணர்த்து மாதிரி நீங்கள் சொல்லணுன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசணும். இன்னொரு மாடலையும் பார்த்துடலாம். இது என்னது? ஐ, அதுக்கப்புறம் வாண்ட், யூ, டு இன்ஃபினிட்டிவ் அதர்ஸ். இது எப்போ வரும் அப்படின்னா, நீ இதை செய்ய நான் சொல்கிறேன், நீ இதை செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி நம்ம எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு நான் நீ இந்த பாத்திரங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா? பாத்திரம்லாம் நீ சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்கிறது? ஐ வாண்ட் யூ டு க்ளீன் ஆல் த வெசல்ஸ் இன் த சிங்க், ரைட்டா?
ஐ வாண்ட் யூ டு க்ளீன். அந்த டு க்ளீன்ங்கிறது அது இன்ஃபினிட்டிவ், சுத்தம் செய்ய. என்னது? சுத்தம் செய்ய விரும்புகிறேன்னா வாண்ட். ஆல் த வெசல்ஸ்னா எல்லா பாத்திரங்களையும். ரைட்டா? நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அவன்கிட்ட கேட்குறான், நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன், நீ சொல்லிக் கொடுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்னது? ஐ வாண்ட் யூ டு டீச் மீ இங்கிலீஷ். ஐ வாண்ட் யூ டு டீச் மீ இங்கிலீஷ். நீ படம் பார்ப்பதை விரும்பவில்லை. எப்படி சொல்கிறது? ஐ வாண்ட் யூ நாட் டு வாட்ச் த மூவிஸ், அல்லது நாட் டு வாட்ச் மூவிஸ், நாட் டு வாட்ச் டிவி. ரைட்டா? இப்படியும் சொல்லலாம். இது தாங்க இந்த சென்டென்ஸோட உபயோகம். அடுத்து ஒரு மாடலையும் பார்த்துடலாம். இதில் என்ன இருக்குது? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆம் இருக்குது. ஹியர் டு இன்ஃபினிட்டிவ் அதர்ஸ். இதில் ஐ ஆம் ஹியர் டு. நான் உனக்காகத்தான் இங்கே இருக்கேன். எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இதை யூஸ் பண்ணலாம். நான் இங்கு உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன். எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இன்னொரு சென்டென்ஸு, நான் இங்கு உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். படம்னு போட்டிருக்கேன். பாடம் சொல்லிக் கொடுக்க இருக்கிறேன். எப்படி? ஐ ஆம் ஹியர் டு டீச். ஐ ஆம் ஹியர் டு டீச் யூ. ஐ ஆம் ஹியர் டு டீச் யூ அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கு உன்னுடைய கணனியில் வேலை செய்ய இருக்கிறேன். லேப்டாப்பில் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது? ஐ ஆம் ஹியர் டு ஒர்க் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ரைட்டா? ஒர்க் ஆன் யுவர் கம்ப்யூட்டர் அல்லது ஒர்க் வித் யுவர் கம்ப்யூட்டர். ரைட்டா? இப்படி சொல்லலாம். இது ஆம் வச்சு எழுதுறது. ஐ ஆம் ஹியர் டு. இப்போ சப்ஜெக்ட் வெர்ப் டோன்ட் ஹேவ் டைம் டு இன்ஃபினிட்டிவ் சொல்லுவோம். இவர் பெரிய துறை, எதுக்கும் டைம் இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லும்போது உனக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, நான் என்னுடைய மதிய உணவை சாப்பிட நேரமில்லை. I have no time to eat my lunch. I have no time அப்படின்னு சொல்லலாம். I don't have time to eat my lunch. I don't have time to eat my lunch. ரைட்டா? எனக்கு ஷாப்பிங் செல்ல நேரமில்லை. I don't have time to go for shopping. எனக்கு பரீட்சைக்கு முன்னால் பாடங்களை படிக்க நேரமில்லை. ஏன்னா பரீட்சைக்கு முன்னால் விளையாடிட்டே இருந்தால் எங்கே படிக்க முடியும்? ஐ டோன்ட் ஹாவ் அல்லது ஐ ஹாவ் நோ டைம் டு ரிவைஸ் த சப்ஜெக்ட் பிஃபோர் த எக்ஸாம்ஸ், அல்லது ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு ரிவைஸ் த சப்ஜெக்ட் பிஃபோர் எக்ஸாம். எப்படி பாருங்கள்? ஐ டோன்ட் ஹாவ்னு சொல்லலாம், ஐ ஹாவ் நோ டைம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ரைட்டா? I don't have time to eat my lunch, அல்லது I have no time to go for shopping. I have no time to revise the subject before the exam. ரைட்டா? அடுத்து ஒரு மாடலையும் பார்த்துடலாம். ப்ராமிஸ்னா என்ன? நான் மதிய உணவை சாப்பிட உன்னை விட்டு போக மாட்டேன். நான் மட்டும் தனியாக போவேன், உன்னையும் கூப்பிட்டு தான் போவேன். சாப்பாட்டுக்கு போகும்போது நான் உன்னையும் கூப்பிட்டு தான் போவேன், மறக்க மாட்டேன். அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? ஐ ப்ராமிஸ் not to leave without you for lunch. ரைட்டா? நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு டிஸ்டர்ப் யூ. நான் நீ இல்லாமல் சாப்பிட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் நாட் டு ஈட் வித்தவுட் யூ. ரைட்டா? நீ இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது ப்ராமிஸ் பண்ணுறது. ரைட்டா? இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.